இது ஒரு மேக்ஸ் டெஸ்ட் வீடியோ. எக்ஸாமில் கேட்டால் ஒரு சில கணக்கை நான் உங்களுக்கு தரேன். டைம் முடியறதுக்குள்ள அந்த கணக்குக்கான பதிலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. முடியாட்டி பரவாயில்ல, டைம் முடிஞ்சதும் அதுக்கான பதில் என்ன வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கான பதில் என்ன வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற இந்த பெரிய முக்கோணத்துக்கு உள்ள மட்டும் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த பெரிய முக்கோணத்துக்கு உள்ள இந்த வடிவத்தில் மட்டும் முதல்ல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? அதாவது இந்த வடிவத்தில் மட்டும் 1 2 அப்புறம் பெரிய முக்கோணம் 1 3 இருக்கு. இந்த வடிவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 3 இருக்கு. அப்போ இந்த வடிவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 3. சரியா? இப்போ இதே வடிவம் இந்த பெரிய முக்கோணத்துக்குள்ள எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இது 1, அதுக்கு அடுத்தது இது 1, அதுக்கு அடுத்தது இது 1. மொத்தமாக எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. இப்போ இந்த 4யும் 3யும் பெருக்கினாலே போதும், இந்த பெரிய முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4யும் 3யும் பெருக்க எவ்வளோ வருது? 12. அப்போ இந்த பெரிய முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 12 முக்கோணங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்தது இப்போ இந்த சதுரத்துக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. சதுரத்துக்குள்ள 8 முக்கோணங்கள் இருக்கு. இப்போ இந்த 8ஓட 2 பெருக்குனா போதும், இந்த சதுரத்துக்குள்ள மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருது? 16. இப்போ இதை கூட்டினாலே போதும், இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கான பதில் என்ன? 28. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இதுக்கான பதில் என்ன வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிற இந்த எல்லா நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி அப்படியே கூட்டிக்கிட்டா கீழே இருக்கிற இந்த நம்பர் வந்துடுது. அதாவது 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 4. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 25. அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 36. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டா நமக்கு இந்த நம்பர் வந்துடுது. அப்படி பார்த்தா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கிட்டாலே போதும், இங்கே என்ன நம்பர் வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன நம்பர் வருது? 4. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இது எல்லாத்தையும் கூட்டா என்ன வருது? 117 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன? 117. இப்போ இதுக்கான பதில் என்ன வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த பக்கம் இருக்கிற இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணால் சமம்க்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த நம்பர் பதிலாக வரும்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன நம்பர் பதிலாக வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணால் சமம்க்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த நம்பர் பதிலாக வருதுன்னு பார்க்கலாமா? பெருக்கல், கழித்தல், கூட்டல், அவ்வளோதான். இப்போ போர்ட்மாஸ் ரூல் படி இதை சுருக்கினாலே போதும், சமம்க்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த நம்பர் பதிலாக வந்துடுது. செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு போர்ட்மாஸ் ரூல் படி பெருக்கல், இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். 6 36. கழித்தலாக அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்ட என்ன வருது? 12. இப்போ அது ரெண்டுத்தையும் கழிக்க 24. சமம்க்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் வந்துடுச்சா? வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணால்
அடுத்தடுத்து இந்த பதிலும் வந்துடும். அதே மாதிரி நமக்கு தேவையான பதிலையும் கண்டுபிடிச்சிடலாம். பெருக்கல் கழித்தல் கூட்டல் ட்ரை பண்ணலாமா? ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருது? 4. கழித்தலாக அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்ட 4. 0 0 வந்துடுச்சா பாருங்கள், வந்துடுச்சு. அதே மாதிரி தான் பெருக்கல் கழித்தல் கூட்டல். இதை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ இதுக்கான பதிலாக கண்டுபிடிக்கலாமா? பெருக்கல் கழித்தல் கூட்டல் ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருது? 64. இது ரெண்டுத்தையும் கூட்ட 16. ரெண்டுத்தையும் கழிக்க 48. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன? 48. இந்த கணக்குக்கான பதில் ஆப்ஷன் சி 23. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த எண்களை நல்லா கவனமாக பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள எல்லா எண்களுமே பகா எண்கள். அது மட்டும் இல்லை, இந்த வரிசையில் வந்திருக்கிற எல்லா எண்களுமே பகா எண்களின் வரிசையில் வந்திருக்கு. அதாவது 2 அடுத்து 3, 3 அடுத்து 5, அதே மாதிரி 7 அடுத்து 11, 11 அடுத்து 13ன்னு அதோட வரிசையில் வந்திருக்கு. அப்படி பார்த்தா பகா எண்களின் வரிசையில் 19 அடுத்து என்ன எண் வரும்? 23 தானே. அப்போ இந்த கணக்குக்கான பதில் 23. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க.